சர்வதேச அளவில் இசைத்துறையில் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்படுறது கிராமி விருது. பாப், ராக், நாட்டுப்புற இசை, ஜாஸ் இசை உட்பட பல்வேறு பிரிவுகளுக்கு இந்த விருது அளிக்கப்படுது. அந்த வகையில் 67வது கிராமி விருது விழா மற்றும் கலிஃபோர்னியா காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதி திரட்டும் நிகழ்ச்சி லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்தது. இதில் அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளி பாடகியான சந்திரிகா டாண்டன் விருது பெற்றிருக்காங்க. அவங்களோட திரிவேணி இசை ஆல்பம் சிறந்த தற்கால ஆல்பம் பிரிவில் கிராமி விருதை பெற்றிருக்கு. சென்னையை பூர்வீகமாக கொண்டவங்க தான் இந்த சந்திரிகா. இவங்களுக்கு இப்போ வயசு 71. 1954 பிறந்த இவங்க மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் தான் பட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த இவங்க தொழில்துறையில் சிறந்து விளங்கியிருக்காங்க. 2005ஆம் ஆண்டு சோல் சான்ஸ் மியூசிக் அப்படிங்கிற இசை லேபிள் நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. அமெரிக்காவோட கெனடி சென்டர், லிங்கன் சென்டர், டைம்ஸ் ஸ்கொயர் ஆகிய இடங்களில் பாடல்கள் பாடி வரவேற்பையும் பெற்றிருக்காங்க. கிராமி விருது பெற்றது பற்றி இவங்க கூறும்போது, எப்படி இவங்களுக்கு இசை அறிமுகமாச்சு அப்படின்னு சென்னையை ஒப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சென்னையில் வசித்த போது தான் ரேடியோவில் ஒளிபரப்பாகும் பாடல்களை முதல்ல கேட்டேன். இதுதான் நான் கேட்ட முதல் இசை. அப்பொழுது சென்னையில் 2 வானொலி நிலையங்கள் இருந்துச்சு. அது மூலமாக தான் இசையை கேட்டு பழகினேன். என்னோட அம்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வானொலி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இசை எனக்கு அறிமுகமாச்சுன்னு சந்திரிகா சொல்லியிருக்காங்க.